Assalamu alaikum friends. Today வந்து street style egg Maggi noodles பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதுக்குரிய அளவெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேரட் அண்ட் பீன்ஸ் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஒரு 2 minutes வந்து வதக்கி விட்டுட்டு அதை பை சைட் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த பேன்லேயே வந்து ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கம்பைன் பண்ணிடுங்க. இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேப்சிகம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள்ஸ் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும். ஸோ ஒன்லி 2 minutes வந்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். குக் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது சேம் கடாயில் நான் வந்து ஒரு 3.5 cup வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மேகி மசாலா பேக்கெட் இருக்கும்ல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து நல்ல 3/4 பதம் வந்து வேகணும். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், ஆனால் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 1.5 cup அளவு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம இந்த எக்கு வெஜிடபிள் மிக்ஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அண்ட் 2 pinch அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். இப்போது ஆஃப்டர் 5 minutes நல்லா குக் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான எக் மேகி நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.